ஏ லூசு, பைத்தியமா நீ? ஓ உண்மையிலே பைத்தியமா? நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு இருக்கேன், வீடு வந்து இடிக்கிற. இருங்க இருங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்படாதீங்க. சொல்லுங்க, ஏன் இந்த நடிப்பு? ரோட்டில் சுற்றுற அனாதை தானே இவா? இவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா யார் என்ன கேட்பாங்கன்னு தான் நேற்று உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். நான் உங்கள் கையை பிடிச்சி இழுத்தப்போ ஒரு பார்வை பார்த்தீங்களே, அதில் 1000 அர்த்தம் இருந்துச்சு. தாங்க முடியாத வலியும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்கிறேன். உங்களை கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் இப்படியே போயிடுறேன். எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. குழந்தையே கிடையாது. டாக்டருங்க எனக்கு தான் குறைன்னு சொல்லிட்டாங்க. இதை கேள்விப்பட்டதுலேருந்து எங்கள் மாமியாரோட கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. பத்தாததுக்கு அவரும் கூட சேர்ந்துக்கிட்டார். என்னை ஒரு வேலைக்காரியை விட ரொம்ப கேவலமாக நடத்துனாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை. நாளுக்கு நாள் அவங்களோட டார்ச்சர் அதிகமாயிட்டு. நானாக வீட்டை விட்டு போயிடுவேங்கிறது அவங்க நினப்பு. ஆனால் அது நடக்கலை. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கூனி குறுகி ஒரு ஓரமாக கிடந்தேன்.
அப்போ தான் ஒரு நாள் திருச்செந்தூர் போயிட்டு வரலான்னு கிளம்ப சொன்னார். நானும் ஆசையாக கிளம்புனேன். இதோ இந்த இடத்துல தான் உட்கார வச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு போனார். 6 மாதம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வரவே இல்லை. நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஏன் உடனே ஃபோன் பண்ணலை, இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு. நான் மரத்துலேருந்து ஒடிச்ச கிளை திருப்பி ஒட்ட வைக்க முடியாது, அதான் அப்படியே விட்டுட்டேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தினம் தினம் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்கேன். அவர் விட்டுட்டு போன அன்னைக்கு ராத்திரியே 4 பேர் சேர்ந்து என்னை தூக்கிட்டு போனாங்க. கழுத்தில் காதில் உள்ளதெல்லாம் பிடுங்கிட்டு விட்டாங்க. அவங்க ஆசை பணத்து மேலே தான், ஆனால் உங்கள் ஆசை இது எல்லாம் தாங்கிட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கேனா, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் என்னை தேடி வருவார் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி அவர் வரும்போது அவரே கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்பேன், என்னை ஏங்க இப்படி அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்க மட்டும்தான். ஐ போட்டு போக ஆரம்பிச்சிட்டு. நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணுமே. நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்பவும் போல் இருக்கலாம். என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது.